பாமகவை சேர்ந்தவர்கள் ரயில்வே இணையமைச்சராக பதவி வகித்த போது தமிழ்நாட்டுக்கு நிறைய ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாக பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கூறியுள்ளார். குப்பன் எழுதிய பொறியியல் நூல் வெளியீட்டு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு பேசிய போது, பாமகவை சார்ந்தவர்கள் மத்திய ரயில்வே இணையமைச்சராக பதவி வகித்த போது பாலக்காட்டிலிருந்து சேலம் கோட்டத்தை தனியாக பிரித்து புதிய சேலம் கோட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் தற்போது அங்கு அதிக லாபம் வருவதாகவும் கூறினார். பாமக சார்பில் பல போராட்டங்கள் நடத்தி தருமபுரி மொரப்பூர் ரயில் திட்டத்தை பெற்று தந்ததாகவும் குறிப்பிட்டார். என்னுடைய தொகுதிக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நீங்க அனுமதி கொடுங்கன்னு ஆனால் தாய் உள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாலாம் எடுத்தாங்க. 2019 நினைக்கிறேன் அந்த மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை துவக்கினார்கள். ஆனால் அதற்கப்புறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விட்டது. ஏன்னா அதை கொண்டு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம போய் கேட்கணும், கேட்டால் தானே செய்வாங்க. எதுவுமே நம்ம கேட்கணும், அதற்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும். அதை செய்யறதுக்கு அதுக்கப்புறம் தருமபுரியில் முடியவில்லை என்பதால் அங்கே அப்படியே அந்த திட்டம் பொறுமையாக நத்தை வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை அமைச்சர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதற்கான முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்.